இடத்துல நீங்களே உங்களையே அறியாம உங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து தொந்தரவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால உங்க இமேஜ் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விட நீங்கள் முயற்சிக்காதீங்க. இதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் மட்டுமல்ல, உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் சிறப்பாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நமது கன்னிராசிக்கு, அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலன்கள், அதாவது கார்த்திகை 2ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 7ஆம் தேதி வரையிலான ராசி பலன்களை நமது கன்னிராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை ஒரு தடவை பார்த்துடலாம். கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 18 நவம்பர் 2023 சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல கார்த்திகை 2ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக 20 நவம்பர் 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு, கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி கடைசி மாற்றமாக 23 நவம்பர் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழ்ல கார்த்திகை 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக, கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி அமையும் பார்த்தீங்க அப்படின்னா, பண பரிவர்த்தனை டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கரெக்டான நேரத்தில் உதவி செய்வாங்க. ஸோ அதன் மூலமாக மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். சில தெய்வீக மகான்களுடைய தரிசனங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சில புனித ஸ்தலங்கள், ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறது. புதிய நண்பர்கள் திடீர்னு உங்களுக்கு அறிமுகமாகி உங்களுக்கு அதிகமான நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க. நண்பர்கள் திடீர்னு உங்களுக்கு வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல பலன்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது. உங்களது உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. உங்களுக்கு தொலைபேசி வழியிலும் அல்லது தபால் வழியிலும் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்குங்க. கொஞ்சம் பண நெருக்கடி இருந்தாலும் இன்றைய தினம் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க. உங்கள் மீது பாசம் காட்டிய சில அன்பர்கள் வந்து உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பெரும்பாலான எண்ண ஓட்டங்கள் எல்லாமே சிறப்பாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களது வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேர் டிரான்ஸ்ஃபர் குறித்து யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா இடமாற்றங்கள் எல்லாமே உறுதியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு உங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் ஆகிறது. பண வரவுகள் திருப்தியாக இருக்குங்க. செலவுகளும் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பண நெருக்கடி இல்லாமல் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. சில இடம் வாங்குறது அல்லது பூமி வாங்குறது அல்லது வாங்கி விற்கிறது போன்ற வேலையெல்லாம் செய்யலாம். விசேஷத்துக்கள் வாங்குவதற்கும் விற்பனை செய்து லாபகரமாக இன்றைய வாரத்தை வந்து மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் பழக்க வழக்கங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனதிற்கு ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கி மல்லக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய சாதுரியமான பேச்சு காரணமாக மற்றவங்களை நீங்கள் கவருவீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். வெளியூர் பயணங்கள் மூலமாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக வீடு வாங்கணும் அல்லது ஏதாவது கட்டின வீட்டை வாங்குறது அல்லது காலி இடம் வாங்குறது போன்ற சிந்தனைகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறதுங்க. அது உங்களுக்கு லாபகரமாக அமையும். சமுதாயத்தில், சொசைட்டியில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போதான் பண பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். புதிய லட்சியங்களை நீங்கள் நிர்ணயம் செய்து உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இது வரைக்கும் யோசிக்காமல் பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல, இதுக்கு மேலேயாவது நீங்கள் வந்து சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு பண தேவை அதிகமாக இருக்கலாங்க. பணம் எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படின்றத நீங்கள் புரிந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு செலவுகள் வந்து எப்படிலாம் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாக்கள் இப்பொழுது உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொறுப்பான நபராக செலவுகளை கட்டுப்படுத்துறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். இனிமேலாவது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. நல்ல செய்திகள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வந்து சேரும். நண்பர்களுடன் வேடிக்கையாகவும் சில விருந்துகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. நண்பர்களே, இது வரைக்கும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இப்போ பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. நம்மளோட சந்தாதாரராக மாறிவிட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வாரம் பிசினஸ் வாழ்க்கை வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து உங்கள் வேலைகளை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்து கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்த நல்ல தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற விரிவாக்க செயல்பாடுகள் எல்லாமே செய்வீங்க. நீங்கள் ஒருவேளை கலைஞர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில பிரபல நிறுவனங்களில் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சியாக நீங்கள் பணிபுரிவீங்க.
ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சூப்பராகவே இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்க முதலீடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா தொழில்ல புதிய புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. நீங்கள் வந்து சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை செய்வதோடு அது சனி பகவானுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவதன் மூலமாக அதிகமான ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் புதிய புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய வியாபாரிகளுக்கு நீங்கள் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிதாக நட்புறவுகளும் நிறைய கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கலைஞர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகமான வெற்றிகளை பெற்று பிரபலமான கம்பெனிகளெல்லாம் நீங்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லைங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவோட பல நன்மைகள் நீங்கள் பெறுவீங்க. இடமாற்றங்கள் குறித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போ இந்த வாரம் ஈஸியாக கிடைக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் போன்றவை நிகழலாம். ஆனால் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு அகலணும் அப்படின்னா, பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக எரியல் வீடுகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. பணியிடத்தில் உங்கள் அலுவலக பணியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விரும்பக்கூடிய சில நபர்களை நீங்கள் இப்பொழுது சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நபர்களை இப்பொழுது நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. கடினமான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்போடு நீங்கள் பணிபுரியனுடைய அடிப்படையில் நீங்கள் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ சாத்தியமில்லாத ஒரு நல்ல சூழ்நிலையும் கூட நீங்கள் சாத்தியமாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்கள் வந்து முக்கியமான சில நபர்களை சந்திக்கும் போது அலுவலக பணிகள் சம்பந்தமாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும் நண்பர்களே. ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாமல் முக்கியமான விஷயங்கள் மட்டும் பேசுறதுக்கு நீங்கள் ரெகுலராக வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறது நல்லதுங்க. அப்படி ப்ரிப்பேர் ஆகலைங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து அங்கே ஸ்பாயில் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் தயாராகிட்டு போங்க முக்கியமான நபர்களோடு பேசும்போது. காதல் வாழ்க்கை இப்போ இந்த வாரம் எப்படி அமையும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு புரிதல் உங்களது மனம் கவர்ந்த காதலரை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து உங்கள் காதலரை புரிந்து கொள்வது போல உங்களையும் உங்களது காதலர் புரிந்து கொள்வார். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்களும் செய்யணுங்க, உங்கள் காதலரும் செய்யணும். ஸோ ஒருவருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு தவறுகளை வந்து கண்டிப்பாக கண்டிக்காமல் நீங்கள் விடக்கூடாதுங்க. நீங்கள் தவறு செய்திருந்தால் கண்டிப்பாக உங்களது காதலரை திருத்தும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல நீங்களும் வந்து திருத்துறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. ஏன்னா அப்போதான் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாறுவதற்கான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை உங்களது மனம் கவர்ந்த காதலர் பாராட்டி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாத சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அது இந்த வாரம் இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை இந்த வாரம் காத்திருக்கிறது. ஏன்னா இந்த வாரத்தில் காதலுடைய முழுமையான ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் காதலருடைய ஆதரவு காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாமே குறையுங்க. எனவே உங்களுடைய மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே நல்ல ஒரு கண்ட்ரோல் ஆகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைய உருவாகுங்க. அதில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையை உங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைத்து தருதுங்க. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீரான ஒரு வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு காணப்படுதுங்க. சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. பெண்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் தோன்றலாம். ஆனாலும் அது மறைந்து விடுங்க. உங்கள் குடும்பத்தில் நல்ல இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்யாண கனவுகள் எல்லாம் இப்பொழுது நிஜமாகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குவீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகளை படிப்படியாக குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு உரிய பங்கு இப்போ கிடைக்கிறதுக்கான வழிகள் நல்லாவே பிறக்குங்க. எனவே பூர்வீக சொத்துக்களில் பங்கு பிரிக்கிறதுக்கு நல்ல உகந்த ஒரு வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. நீங்கள் வந்து உங்கள் பிரதர்ஸ் கூட இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தமான உரசல்கள் எல்லாமே இப்போ மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. பெற்றோர் வழியில் நல்ல ஆதரவு திருப்தியாக இருக்குங்க. உங்களுடைய குடும்பத்திலிருந்து விலகி சென்ற சில குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது விரும்பி வந்து உங்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது வாரிசுகள் கூட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாமே இப்பொழுது அகலும். குடும்பத்தில் சின்ன சின்ன ஒற்றுமை குறைவு ஏற்பட்டாலும் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் குழந்தைகள் வந்து உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா அப்படின்றது டவுட்டு தாங்க. அதனால் அனுசரித்து தாங்க போகணும் உங்கள் குழந்தைகள்கிட்ட. பெண்களுக்கு இந்த வாரம் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. தொடர்கதையாக இருந்த இந்த கடன் சுமை எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்கிறது. இடமாற்றங்கள் குறித்த நல்ல தகவலும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்பத்தினர்கள் உங்களது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால பெண்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். உடற்பயிற்சி செய்து பெண்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஸோ சிம்பிளான எக்ஸசைஸ் நிறைய யூடியூப்ல வருது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மனதில் வைத்து நீங்கள் வந்து வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றதாங்க ரொம்ப ரொம்ப அவசியம். சுவையான விதமான உணவுகளை வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. வெளியே போய் நீங்கள் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க கூடாதுங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது நல்லதுங்க. வெளியே போய் சாப்பிடாதீங்க. சில பார்ட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால ஏதாவது பார்ட்டிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதைப் பொருட்களை எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அதனால் தொந்தரவு பெறுவாங்க. அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான பார்ட்டியில் அட்டன் பண்ணாலும் உங்களுடைய குடும்பத்தில் இமேஜ் கெட்டு போகாத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ சங்கடமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுடைய பிளானை வந்து சீக்கிரமாக குடும்ப வாழ்க்கையை
பாதிக்காமல் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுக்குங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வெளிநாட்டில் போய் கடல் தாண்டி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் சிறப்பாக கைகூடும். கல்வியில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைங்க. படிப்புக்காக வெளியே ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால படிப்பு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கலாம். படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய வேலைகளை சிறப்பாக முடித்துவிட்டு நீங்கள் படிக்கிறதுல கொஞ்சம் நேரம் ஒதுக்குவதற்கு திட்டமிட்டு நீங்கள் நேர மேலாண்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வாரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தணும்னா நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதன் மூலமாக மாணவர்கள் சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்க. என்னென்ன பரிகாரங்கள் இந்த வாரம் செய்தால் நன்மைகளை பெற முடியும் பார்க்கும்போது, குரு பகவான் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் மஞ்சள் கலர்ல பூ எடுத்து நீங்க சாத்தி அதை நெய் தீபமிட்டு வழிபட்டு வருவது நல்லதுங்க. அதன் மூலமாக செல்வமும் நல்ல சிறப்புகளும் உங்க வாழ்க்கையில சேரும். பிரதோஷ தினம் எப்பங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த தினத்துல நந்தீஸ்வரர் சிவன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது. நந்தீஸ்வரர் வழிபாடும் சிவன் வழிபாடும் நீங்கள் பிரதோஷ தினத்துல செய்யுங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு வாருங்கள். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மேலும் நமது சேனல் இது வரைக்கும் நீங்கள் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களும் எங்களுக்கு வரவேற்கப்படுகிறதுங்க. நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கருத்துக்களை தெரிவிங்க. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.